ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அண்ணம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான சுவையான நண்டு தொக்கு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 500 கிராம் நண்டு நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 100 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இந்த மாதிரி சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச நண்டுகளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நண்டு வதக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அடியில் இருக்க மசாலாவை எடுத்து சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இது கூட 200 ml தண்ணீர் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசாலா சேரும் போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். நண்டு நல்லா வெந்துடும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 100 கிராம் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நண்டு நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நண்டு வெந்திருக்கு. நம்ம இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, நண்டு கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.